இங்க ஒருத்தர் கீழே நிக்கிறான். ஆளா காணோம். எங்கேயா போனா இருக்கானா? எங்கேயா போனாவன்? இங்க எகிரி இருந்தா குதிக்க முடியலையா? முன்னாடி நின்னுட்ட நீ. சொல்லலாம் அவன் இங்க ஒருத்தர் இருக்கானா. சரி வா வா நம்ம போலாம். அவங்கள்ட்ட போலாம். வா இவங்கள்ட்ட போயிடலாம். மேல வா. நான் அப்படியே சைடு வழியா வந்துடுறேன். No. Okay. Right here. Not bad. இங்க ஒருத்தர் இருக்கான். Smoking. அடி அவனை மட்டும் அடிச்சுட்டு போதும். இவனை மட்டும் அடிச்சுட்றியா பிபிஜி? ஏன் ஒரு பில்டிங் ஃபுல்லா இத்தனை 4 சைடு 4 பேர் இடத்துல இருக்காங்க. ஐயோ 4 பேர் 4 வீட்ல இருக்காங்க. நான் என்ன பண்றது? யாருக்காச்சா புதுசாயா அங்க இருந்து நெட்டி பார்க்க முடியல. வழி விடுறா பேபிஜி நான் பாத்துக்கிறேன். நீ ஹீல் பண்றா பேபிஜி. நான் அப்படியே ஷீல்டு மாதிரி நிக்கிறேன். உன் வீட்ல இருக்கான எனிமி? கில் செக்யூர் பண்ண. முன்னாடி போனா டேஞ்சர். எங்க முன்னாடி இவனை பறந்து போன மாதிரி இருந்துச்சு சவுண்டு. கொஞ்சம் லெஃப்ட்ல இருக்காங்க. பராங்க் பண்றாங்க பேபிஜியை ட்ரோல் பண்றாங்க. இன்ஸ்டா அனுப்பிச்சிருக்கேன் பாரு. என்னதியா என்ன அது? ஃபுட்பால் இல்ல, அது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தது. ஜிஜி யாரும் நெய்மர் தம்பி மாதிரியே இருக்காரு. தலையில கலர் எல்லாம் அடிச்சுக்கிட்டு. ஆமாயா நெய்மர் மாதிரி ஆல்ரெடி அப்படிதான் ஆடுவான். கிளட்ச் ஆகி
ஜிஜி யாரும் நெய்மர் தம்பி மாதிரியே இருக்காரு, தலையில கலர் எல்லாம் அடிச்சுக்கிட்டு. ஆமாயா நெய்மர் மாதிரியே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். இப்ப நீ கிளட்ச் அடிச்சு கண்டென்ட் போடணும். நீ எல்லாம் மைக்கு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிரு. கம் ஆன். ஆமா ஆஃப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். கேக்குதா? அவனாலதான் சண்டையா ஜிஜி? அவனாலதான் சண்டையா? அவன் ஒரு நாள் ஐ மீன் மேட்ச்க்கு ஒரு நாள் முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டான், மட்ரிட் அந்த டீம் அதெல்லாம் ஒரு டீமே இல்ல, இது நைஸ் நானே தோக்கடிச்சிட்டேன் 4 டீம் அப்படின்ட்டு. அவன் தான் கேப்டனா? அதுக்கு கேப்டன்லாம் இல்ல, அதுக்கு வந்து அந்த ஆப்போசிட் டீம்னு சொல்றாங்க, நீ வந்து ரொம்ப ரொம்ப வாய் விடுற இதுங்கறானுங்க. அவன் என்ன சொன்னா, என்ன டீம் அது, என்ன லாங்குவேஜ் அது, என்ன லாங்குவேஜ் அது? எல் கிளாசிக்கோ மெக்சிகனா? ஸ்பானிஷா? அதெல்லாம் ஸ்பானிஷ் டீம். டெஸ்பசிட்டோ. ஆமா அதுவும் ஸ்பானிஷ் தானயா? அவனுக்கு சொல்லுவானுங்க அந்த வீடியோல, இது ரொம்ப வாய் பேசுற, இது டாக் டூ மச் பாருங்க. அவன் ஸ்ட்ரைட்டா அதாவது முன்னாடி டனல் அது ஒரு மீம் பார்த்திருக்க ஒருத்தன், அப்படியே கார்டன்ல இருந்து ஸ்லைட் அடிப்பான், அப்படியே அந்த டனல் உள்ளே போவாயா, அது பார்க்கிங் லாட் மாதிரி இருக்கும். அப்படியே ரோடு போகும், அதான் அப்படியே போவான். எல்லாரும் அது டெல் சம்மன் இட்ஸ் நாட் ஏன்னு போட்டுருப்பானுங்க. பூஸ்ட் டைப் பண்ணீங்க, பூஸ்ட் அதனால நம்ம டைப் பண்ணுவோம் பூஸ்ட். ஒரு எழுத்தா டைப் பண்ணு படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு டீப் வந்தானே இது வச்சு அவ்வளவுதான். நீங்க இப்ப ஏஎஸ்எம்ஆர் எல்லாம் பண்றது இல்லையே? ஏஎஸ்எம்ஆர் எல்லாம் வந்து சென்சார், யூடியூப்ல பேசக்கூடாது. சென்சார் கிடையாது, நீங்க வந்து வேற ஏஎஸ்எம்ஆர் கேப்பீங்க. இல்ல நீங்க பாக்குற ஏஎஸ்எம்ஆர் தான் நாங்க கேக்குறோம். என்ன ஜாப்பனீஸா? அரௌண்ட் தி வேர்ல்ட் எல்லாம் செய்யணும். எல்லாத்தையும் குத்தியா கையில குத்தியா கடைசியால கையில குத்திருக்கான். அவளோட ரவுடி மாதிரியே இருக்கடா. அந்த பிரச்சனை பண்ண பிபி அப்ப எடிட் பண்ணோம். ஏய் அப்படியே ரவுடி மாதிரியே இருக்கடா.